இதிலே பிரகாசிக்கும் அதை நோக்கி பதறாமலை காத்திருப்பேன். திருப்பாதம் நம்பி வந்தோம் கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தோம் தேவ சமூகத்திலே. உமதன்பை கண்டடைந்தோம் தேவ சமூகத்திலே. இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி இயேசு, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற ஜெப விண்ணப்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தேவன் தாமே ஆண்டவரே இந்த தேசத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த தேசத்தையும் ஏழை மிரட்சியும் சுற்றியுள்ள எல்லா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லையும் ஆண்டவரே இப்படி கரத்தில் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த நாட்களிலும் ஆண்டவரே ஒவ்வொரு தேசங்களிலும் நீ செய்து வருகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி, காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ கடைசி நாட்களாக காணப்படுகிற காலங்களாக காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களையும் இந்த தேசத்தை இத்தனை வருடங்களாக நீர் வைத்து போஷித்து பாதுகாத்தோடும் கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜாக்களையும் பிரபுக்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் சந்ததிமார்கள் அனைவரையும் ஏழை மிரட்சியும் ஆளுகை செய்கிற ஆண்டவரே ஷேக்மார்களையும் ஆண்டவரே உடைய கலத்தை வைத்து ஜெபிக்கிறோம். எல்லா அபிஷியல்ஸ் இந்த கலத்தை வைத்து ஜெபிக்கிறோம். எல்லா கவர்மெண்ட் செக்டர்ஸ், பிரைவேட் செக்டர்ஸ் எல்லாரையும் உடைய கலத்தை வைத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஏதோ புதிய வருடத்துக்குள்ளே ஆண்டவரே அவர்கள் கொண்டு வரப்போகிற எல்லா புதிய சட்ட திட்டங்களுக்காகவும் எல்லா ஆண்டவரை காரியங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரை யாருக்கும் எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாத வண்ணமாக இருக்க தேவனே உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இப்படியாக இருந்த இந்த ஆண்டவரே பட்டணம், இந்த தேசம் ஆண்டவரே இன்று இப்படியாக வளர்ந்து காணப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நாடுகளிலிருந்தும் ஆண்டவரே இந்த தேசத்திற்கு வந்து சுற்றி பார்த்து ஆண்டவரை செல்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அது மாத்திரமில்லாமல் மற்ற நாடுகளிலே ஆண்டவரை சுற்றுலா பயணிகள் செல்லும் பொழுது எத்தனை விதமான ஆண்டவரை இன்னல்களுக்குள்ளாகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் உடைமைகளை இழந்து விடுகிறார்கள். ஆண்டவரே தங்களுடைய பொருட்கள் ஆண்டவரே வாகனங்களிலே பயணம் செய்யும் பொழுதும் மெட்ரோல் எல்லாம் பயணம் செய்யும் பொழுதும் தங்களுடைய உடைமைகள் ஆண்டவரை பர்ஸு ஆண்டவரை பணங்கள் எல்லாவற்றையும் இழந்து போகிறவர்களாக அதிகமாக ஆண்டவரை பிக் பாக்கெட்காரர்கள் அதை களவாடுகிறவர்களாக இருக்கிறதை ஆண்டவரை எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸை எல்லாம் பார்க்கும் தேசத்திலே ஆண்டவரை அப்படியான எந்த ஒரு காரியங்களும் நிகழாமல் ஆண்டவரை மக்கள் அனைவரும் பாதுகாப்புடனும் ஆண்டவரை சேஃபாகவும் ஆண்டவரை இருக்கும்படியாக ஆண்டவர் இந்த தேசத்திலே ஆண்டவரை சட்டத்திட்டங்களை நீர் வைத்திருக்கிறேன். கடுமையான சட்டத்திட்டங்கள் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த தேசத்தையும் ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே வேலை தேடி இந்த தேசத்திற்கு வருகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வருகிறவர்களுக்கு தேவனை ஏற்ற இடத்தில் நல்ல ஒரு வேலையை தகப்பனை நீர் தருகிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் இப்பொழுது அதிகமாக எல்லாரும் ஆண்டவரே தேசத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். வேலை வாய்ப்பு என்பது மிகவும் ஆண்டவரை குறைவாக காணப்பட்டாலும் ஆண்டவரே தேவனே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. வந்தவர்கள் வெறுமையாக திரும்பி சென்று விடாமல் வண்ணம் ஆண்டவரை அவர்களுக்கு ஏற்றிடத்திலே ஒரு வேலையை தகப்பனே நீர் ஆயத்தம் செய்து தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. அப்பா வருகின்ற அந்த புதிய வருடத்தை சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரை யாருக்கும் ஆண்டவரை எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் வர தேவனை உதவி புரியுங்க ஆண்டவரை. பொருட்களுடைய விலைவாசிகள் உயர்வுகள் எல்லா இடங்களிலும் அதிகமாக காணப்படுகிறதாக இருக்கிறது. பெட்ரோலுடைய உயர்வு ஆண்டவரே, கேஸ் விலைகளுடைய உயர்வு, பொருட்களுடைய உயர்வு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அனுதின ஆண்டவரே நம் உண்கின்ற பொருட்களுடைய விலைகளின் உயர்வு எல்லாம் ஆண்டவரை கூடிக்கொண்டே வருகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதனால் ஆண்டவரை கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆண்டவரை அதிகமாக ஆண்டவரை பொருட்களுடைய விலைகளை உயர்த்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அத்தியாவசியமான ஆண்டவரே அப்பா மருத்துவ ஆண்டவரே பொருட்கள், மருத்துவ சாதனங்கள் கூட ஆண்டவரே அதனுடைய ஆண்டவரே ஃபீஸ்களும் ஆண்டவரே மருத்துவ பொருட்களுடைய விலைகளும் அதிகமாக காணப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்சூரன்ஸ் என்று இருப்பதினாலே மக்கள் ஆண்டவரே ஓரளவுக்கு அதை ஆண்டவரே தாங்கிக் கொள்ள முடிகிறதாக இருக்கிறது. இன்சூரன்ஸ் இல்லாமல் இன்னும் எவ்வளோ பேர் ஆண்டவரே எடுக்க முடியாமல் தவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் தாமே ஆண்டவரே ஆண்டவரே எல்லாருக்கும் ஆண்டவரே எந்த விதமான ஒரு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தங்கு தடையின்றி எல்லாம் கிடைக்க தேவனை உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 தேவனே.
அப்பா உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அப்பா. பிதாவே என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகார் தந்தவர், உளையான சிற்றிலும் அந்தகார இருளிலும் இருந்து ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு எங்களை வரவழைத்தவர். ஏனென்றால் தேவன் செய்த நன்மைகளை புண்ணியங்களை அறிவிக்க முடியுமா எங்களை தெரிந்து கொண்டவர். ஹல்லேலூயா. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார், எவர்களை அழைத்தார் அவர்களை நீதிமன்றம் ஆக்கினார், எவர்களை நீதிமன்றம் அவர்களை மகிமைப்படுகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகியல்தான் உலகம் பொல்லாங்கன் கருத்தில் நாமளோ கருத்தின் கிரிகள் என்று நம்மளை நிகழ்விடாமலும் பரிசுத்த ஆவியை நம்மளை விட்டு எடுபடாமல் நிலவரமான ஆவியை முக்குள் பிரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். டாடி அப்பா, எங்கள் மேல் வைத்த அன்பை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளையும் நினைக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காகவும் அப்பா உம்முடைய கண்களை எங்களுக்கு தயவு கிடைத்தபடினால் அப்பா, இந்த உலகத்தில் ஒளிச்சிட்டு நிறைஞ்சிடாமல் கரத்தை பிடித்திருக்கிறபடினால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஏனால் எங்களுக்காகவே உம்முடைய ஜீவனை தந்தீர் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. அப்பா, உண்மை போல நல்ல தேவன், உண்மை போல வல்ல தேவன் யார் உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓ மக்கள் நன்றி சொல்கிறோம். சங்கீதம் 25 எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. அப்பா மக்கள் நன்றி 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 நன்றி. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். ஆமென். என் தேவனையும் உம்மை நம்பி இருக்கிறேன். ஆமென். வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஆமென். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கின்ற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகின்றவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும். உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தரலும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கின்றேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தரலும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறது. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தரலும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாக இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்தில் நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமும் ஆனவைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது. உடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தரலும். கர்த்தருக்கு பயப்படுகின்ற மனுஷன் எவனோ அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்மா நன்மையில் தங்கும். அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கின்றது. அவரை என் கால்களை வளைக்கி நீங்களாக்கி விடுவார். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகின்றவனுமாக இருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கின்றது. என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தரலும். என் சத்துருக்களை பாரும். அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள். என் ஆத்மாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பி இருக்கிறேன். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டு விடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு அர்த்தமுள்ள தேவனிடத்துல மன்றாடுகிற அந்த வார்த்தையாகி இருக்கிறது. தாவீதுக்கு ஏற்படுத்தின அந்த உறவு. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றும் நாம் வாசிக்கிறோம், இன்றும் நாம் அதை தியானிக்கிறோம், இன்றும் நாம் தேவனிடத்தில் கிட்டி சேர வேண்டும் என்று ஆண்டவரை தேவனிடத்தில் மன்றாடுகிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையிலும் அவருடைய மன்றாட்டை பாருங்க. தேவனிடத்தில் தேவன் எந்த அளவுக்கு தாவீதை நேசித்தாரோ அந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறார் என்றுதான் அர்த்தம். ஹல்லேலூயா. ஆகையால்தான் தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் பிள்ளைகளை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாமல் காக்கிறவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை நன்றியோடு சொல்கிறோம். எங்கள் ஆத்ம நேசரே, எங்கள் அருமை தேவனே, உம் பாதம் நாங்கள் பற்றி கொண்டோம், நாங்கள் சாய்ந்து கொள்வோம். எங்கள் ஆத்ம இயேசுவே, எங்கள் அருமை தேவனே, உம் பாதம் நாங்கள் பற்றி கொண்டோம், உங்கள் மார்பில் நாங்கள் சாய்ந்து கொள்வோம். குழியில் விழுந்த என்னை தூக்கி எடுத்தீரே, கண்மாலை மேல் என்னை நிறுத்தி வைத்தீரே, புதுப்பாட்டை நாவில் நாவில் வைத்தவர் நீரே,
பரலோக தரிசனம் தந்தவர் நீரே. குறிதரே நன்மை தேவனே, உம் பாதம் நாங்கள் பற்றி கொண்டோம், உம் மார்பில் நாங்கள் சாய்ந்து கொண்டோம். குழியில் விழுந்த எங்களை தூக்கி எடுத்தீரே, கண்மாலை மேல் எங்களை நிற்க வைத்தீரே. புது பாட்டை எங்கள் நாவில் வைத்தவர் இயேசுவே, பரலோக தரிசனம் தந்தவர் இயேசுவே. எங்கள் ஆத்ம இயேசுவே, எங்கள் அருமை தேவனே, உம் பாதம் நாங்கள் பற்றி கொண்டோம், உம் மார்பில் நாங்கள் சாய்ந்து கொண்டோம். எங்களுக்கெட்டா உயரத்தில் வைத்தவர் இயேசுவே, எங்களை என்றும் பாராட்டி வளர்ப்பவர் இயேசுவே. எங்கள் ஆவல் யாவையும் தீர்ப்பவர் இயேசுவே, எங்கள் நோயை குணமாக்கும் வைத்தியர் இயேசுவே. எங்கள் ஆத்ம இயேசுவே, எங்கள் அருமை தேவனே, உம் பாதம் நாங்கள் பற்றி கொண்டோம், உம் மார்பில் நாங்கள் சாய்ந்து கொண்டோம். எங்களை என்றும் போதித்து நடத்துபவரே, எங்களுக்காக யாவையும் செய்தவர் இயேசுவே. எங்களோடு என்றென்றும் இருப்பவர் இயேசுவே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. எங்கள் ஆத்ம இயேசுவே, எங்கள் அருமை தேவனே, உம் பாதம் நாங்கள் பற்றி கொண்டோம், உம் மார்பில் நாங்கள் சாய்ந்து கொண்டோம். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுகிற ஒவ்வொரு காரியத்திற்காகவும், ஆண்டவர் நம்மையில் வைத்த அன்புக்காகவும், தேவனில் நாம் அன்பு கூறுவதற்காகவும், தேவன் ஏற்படுத்தியிருந்த உறவுக்காக நன்றியோடு சோத்திருக்கிறோம். ஆகையால் தேவன் சொல்லுகிறார், தாய் மறந்தாலும் இயேசு நம்மை மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் இயேசு நம்மை மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், இயேசு தாங்கி என்றும் நெஞ்சில் சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், இயேசு தாங்கி என்றும் நெஞ்சில் சுமப்பவர். தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே. கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் நம் பாவம் அகற்றினார். கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ இயேசு அத்தனை தூரம் நம் பாவம் அகற்றினார். இயேசு அத்தனை தூரம் பாவம் அகற்றினார். தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே. மலை போன்ற எங்கள் மாம்பெரும் பாவங்களை இயேசு முதுகுக்கு பின்னாலே இருந்து விட்டாரே. மலை போன்ற எங்கள் மாம்பெரும் பாவங்களை இயேசு முதுகுக்கு பின்னாலே இருந்து விட்டாரே. இயேசு முதுகுக்கு பின்னாலே இருந்து விட்டாரே. தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், இயேசு தாங்கி என்றும் நெஞ்சில் சுமப்பவர். தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை இயேசு கடலின் ஆழத்தில் போட்டு விட்டாரே. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை இயேசு கடலின் ஆழத்தில் போட்டு விட்டாரே. இயேசு கடலின் ஆழத்தில் போட்டு விட்டாரே. தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே. விலையேற பெற்ற இயேசுவின் இரத்தத்தால் நீதிமானை நம்மையும் ஆக்கி விட்டாரே. விலையேற பெற்ற இயேசுவின் இரத்தத்தால் நீதிமானை நம்மையும் ஆக்கி விட்டாரே. இயேசு நீதிமானை நம்மையும் ஆக்கி விட்டாரே. தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே,
தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், இயேசு தாங்கி என்றும் நெஞ்சில் சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், இயேசு தாங்கி என்றும் நெஞ்சில் சுமப்பவர். தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் தேவன் நம்மளோடு இடம்பெறுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவ நிவாரணம். ஹல்லேலூயா. பாவம் நிவாரணம் என்ற ஒரு செய்திக்கு நேராக நாம் சொன்னோம். தேவன் நமக்காக பாவ நிவாரணம். ஹல்லேலூயா. நமக்காக, நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய அநியாயங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக பிதாவாகி தேவன் நம்ம மேல வைத்த அன்பை சொந்த குமாரன் என்று பாரம் நமக்கே தந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகல்தான் தேவன் எந்த அளவு அவரை அன்பு கூர்ந்தார், எந்த அளவு அன்பு கூர்ந்த மகனை ஆண்டவரை அப்பா நமக்கு தந்தள்ளினார் என்று நாங்கள் உணரப் போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பாவ நிவாரணம். ஹல்லேலூயா. யோவான் 13:13 எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பாத்தீங்களா? உண்மையாகவே அவர் பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்தார், பூலோகத்திலிருந்து பரலோகத்துக்கு ஏறி போனார், பரலோகத்திலிருந்து மீண்டும் வரப்போகிறார் நியாயத்திற்கு. ஹல்லேலூயா. ஆகையால்தான் அவரை தவிர ஒருவனும் பரலோகத்தில் ஏறினது இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அந்த பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் எந்த அளவுக்கு நம்ம மேலே வைத்த அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்க. யோவான் 3:14-15. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனும் அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைக்கும்படி உயர்த்தப்பட வேண்டும். பார்த்தீங்களா? ஏனால் தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது தான் விசுவாசம், தேவனை நம்புகிறவர்கள் தான் விசுவாசம், தேவனை சார்ந்திருக்கிறவர்கள் தான் விசுவாசம். தேவனே எனக்கு ஜீவன், ஜீவனே எனக்கு பலன், பலனே எனக்கு அரணே என் கோட்டை என்று சொல்லுகிறவர்கள் தான் தேவன் மேல் வைக்கிற அன்பு. அதனால தான் நான் சொல்லுகிறார், எப்படி சர்ப்பமானது மோசையினாலே வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது. ஏன்னா அந்த நாளில் பாவங்கள் நிறைந்த காலங்களாக இருந்தது. அந்த நாளில் அநேக பாவங்களினால் பாம்புகளால் கடிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்பொழுதுதான் தேவாதி தேவன் மோசையினோடு பேசினார், ஒரு சர்ப்பத்தை உண்டு பண்ணி அதை ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமாண்டவர் வனாந்தரத்திலே ஆமாண்டவர் மோசையின் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும். அல்லேலூயா. அதாவது சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் அதை உயர்த்திப்படி அதை பார்க்கிறவர்கள் எல்லாரும் அந்த ஆமாண்டவர் சாவிலிருந்து பிழைப்பார்கள் என்று சொன்னார். அதே தான் மனுஷகுமாரன் தன்னை தானே விசுவாசிக்கிறவன் எவனுக்கு அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைமடிக்கு அவரும் உயர்த்தப்பட வேண்டும் என்று. அல்லேலூயா. எந்த கொல்கொதா மலையில எல்லாரும் நோக்கி பார்க்க முடியாது அந்த கல்வாரி சிலுவையில தன் ஜீவனை விட்டது எதற்காக? அவரை நோக்கி பார்க்க முடியும். இன்றும் ஆண்டவரை ஆலயங்களில் எதற்கு அந்த கல்வாரி சிலுவை வைத்திருக்கிறார்கள்? எதற்காக அந்த சிலையை ஆண்டவரை வைத்திருக்கார்? நினைவு சின்னம். அல்லேலூயா. இல்லை என்றால் இதை எழுதி வைத்திருக்க மாட்டார் பிதாவாகி தேவன். அல்லேலூயா. மோசைக்கு சர்வமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல அல்லேலூயா மனுஷகுமாரனை தன்னை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்பது. ஆகதான் இன்றும் அதை ஆண்டவர் சிலுவையை நோக்கி பார்க்க முடியாது. சிலுவையை அடையாளம் ஆண்டவர் சிலுவையிலே ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உருவம் என்று ஆண்டவர். ஆமாண்டவரே ஏன்? அல்லேலூயா. ஆமாண்டவர் இவைகள் எல்லாம் ஆண்டவரை தேவன் உண்டு பண்ணாமல் மனிதன் ஆண்டவர் இது யாரும் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாது. ஆகதான் அந்த உணர்வின் ஆவி அந்த கல்லறை ஆண்டவரை ஆமாண்டவர் சிலுவைக்கு முன்பாக நிற்கும் போது நம்மளை நாமளே தாழ்ச்சி. ஏன்னா அந்த கேடு அடைந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே 3:16 எடுத்து வாசிப்போம்.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாக இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவாகி தேவன் பாருங்க, ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. இந்த அளவுக்கு அவர், ஏனென்றால் ஜாதி மதம் பேதமின்றி ரத்தம் சிந்தினார், ஜாதி மதம் பேதமின்றி நம்மளை அன்பு கூர்ந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவர் நம்மையில் வைத்த இந்த ஆத்மா விலையேறு பெற்றது என்பதற்காக, ஏன்னா அவர் கொடுத்த இந்த ஆத்மா விலையேறு பெற்றது என்று அவர் நினைத்திருக்கிற அப்படினால் அவர் இவ்வளவா அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே 17 வாசிப்போம். 3:17 யோவான். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். பாத்தீங்களா? உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடியாய், ஹல்லேலூயா, தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அனுப்பினார். ஆனால் உலகம் என்பது என்ன? நம்முடைய அந்த ஆத்மாவை தான் அவ்வளவு அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம அழிந்து விட்ட அப்புறம் உலகம் இருப்பது என்ன காரியம்? ஆகையில் நம்மளை மேல் அன்பு வைத்தவர். அல்லேலூயா. அவராலே ஆண்டவரை நாம் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உண்டாகாதபடியாக தன் சொந்த குமாரனையே இந்த உலகத்தில் அனுப்பி அவராலே உலகம் ரட்சிக்கப்பட. அல்லேலூயா. ஆகையில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் விட்டாரோ என்றால் ஆமாண்டவரே. அல்லேலூயா. ஆமென். விடுதலையாக்கப்படுவீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள், மீட்கப்படுவீர்கள், எல்லா மாதிரி உண்டால் சுகம் பெறுவீர்கள், பலங்களும் திடங்களும் நம்பிக்கைகள் அவர்களுக்கும் மனமாற்ற பரிமாற்றி எழுப்புதல் நிச்சயம் முடியும் நம்பிக்கை உண்டாயிருக்கும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. ஆகதான் அதே ஆமாண்டவரே. அல்லேலூயா. யோவான் 3:18 எடுத்து வாசிப்போம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தினால் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. பாருங்க, அந்த நிலைமை இந்த காலங்களிலே வந்துவிடாதபடியா எங்கும் இந்த சுவிசேஷம் நற்செய்தியாக வருது. இங்கு பார்த்தாலும் ஊழியக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிற பரலோக ராஜ்யம் வளர்ந்து கூட அதை பிடித்துக்கொள்ள பாக்கியவான்கள் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். ஏனென்றால் தேவன் வருகை சமூகமாக இருக்கிறது பார்க்கிறோம். இந்த நாட்களிலே அமெரிக்காவிலே ஆமாண்டவர் கலிபோர்னியாவிலே ஒரு இடம் ஆண்டவர், அந்த இடத்துல அவர்கள் சிப்புகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் ஆமாண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொன்னது போல ஆமாண்டவர் அந்த கிறிஸ்துவின் ஆட்சி ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதாக ஆண்டவர் எல்லா இடங்களிலும் டிஜிட்டல் மணி என்றெல்லாம் கொண்டு வருகிறான். ஆமாண்டவர் ஒரு ஸ்கேன் செய்தால் போதும். ஆமாண்டவர் அப்படியாக ஆண்டவர் இப்போ ஜிபே, இபே, ஆமாண்டவர் என்னென்ன பேலாம இருக்கிறது. ஆமாண்டவர் இப்படியாக ஆண்டவர் உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார். ஜனங்களுடைய தத்தளிப்பு அதிகமாகிக் கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அறியாமை நல்ல நாங்கள் விஞ்ஞான கலியுலகத்திலே நாங்கள் இருக்கிறோம். ஏஐ ஆமாண்டவர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆமாண்டவர் அல்லேலூயா இப்படியாக ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் ஆண்டவர் நம்முடைய அரசியலோட சின்னதாக இருக்குமா, அதுல 2 லட்சம் அமௌண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குமா, அந்த அளவுக்கு ஒரு சிப்பை எடுப்பதனால் அதை நெற்றிலாவது அமௌண்ட் வலது கையிலாவது பொருத்தி கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஏன்னா வாங்கவும் விற்கவும் அதை எல்லாம் உங்களால் ஒன்று செய்ய முடியாத கட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான். அந்த நிலைமையை நாம் ஆண்டவரே உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சோத்திரம். ஆமாண்டவரே. அல்லேலூயா. பாருங்க, இந்த கொரோனா வந்த காலத்தில் என்ன நடந்தது. அல்லேலூயா. சோத்திரம். ஆமாண்டவரே. அவர்கள் ஆமாண்டவரே ஸ்கேன் பண்ணுவார்கள், நெற்றியிலே ஆமாண்டவரே கையிலே ஸ்கேன் பண்ணார்கள். என்ன காமித்தமா இல்லையா? ஆனால் இதையெல்லாம் அறிகுறியாக உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த காலம் வருவதற்கு முன்பே தேவனிடத்தில் மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தை கேட்டு தேவனுடைய சித்தத்தை செய்ய தேவனுடைய திட்டத்துக்குள் வந்துவிட தேவன் அழைக்கிறார். அல்லேலூயா. இது அழைப்பின் சத்தம். அல்லேலூயா. தேவன் நம்மை வைத்த அன்பு. அல்லேலூயா. சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அந்த கட்டாயத்துக்கு வருவதற்கு முன்பு ஆண்டவரே தேவன் வந்துவிட வேண்டும். ஆண்டவரே அல்லேலூயா. தேவன் வந்து நியாய தீர்த்து விட வேண்டும். ஆண்டவரே அவன் ஆதிக்கத்தை நம்ம மேல் செலுத்தக்கூடாது. தேவன் நம்ம மேலே ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும். அதற்காக நாங்கள் அனுதினமும் விழித்திருந்து ஜெபிக்கிறவளாய், வேதத்தை வாசிக்கிறவளாய், தியானிக்கிறவளாய், ஆமாண்டவரே காலங்களை வீணடிக்காமல் காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அதை தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமாண்டவரே. ஏன்னா அதுதான் சொல்றாரு. யோவான் 6:37 எடுத்து வாசிப்போம்.
பிதாவானவர் எனக்கு கொடுக்கின்ற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனே ஒருவே தருவதில்லை. பாத்தீங்களா, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தேவன் உங்களை புறம்பே தருவார். வருத்தப்பட்டு பாரசமங்களை எடுத்து வாருங்கள் சொன்னவர். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தெரியும், பிதாவான எனக்கு கொடுக்கிற யாவரும் என்னிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. என்னிடத்தில் வருவதை நான் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நேசத்தையும் பாசத்தையும் அன்பையும் இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் உடையவராய் நம்மளோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆக நாங்கள் ஜெபம் பண்ணும்போதெல்லாம், அப்பா நீர் எவ்வளவு நல்லவரும் வல்லவரும் போதுமானவரும் தயவுள்ளவரும் நீடிய பொறுமை சார்ந்த கிருபையுள்ளவருமாய் எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுகிறீர் என்று சோத்திரம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அதை நாங்கள் தியானித்து ஆண்டவரை நன்றியோடு தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் போது ஆண்டவரை ஒரு நாளும் புறம்பே தள்ளாத தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகதான் அதே 38 வாசிப்போம். அதே 6:38 என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவர்களுடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஆமென். பாத்தீங்களா, அவருடைய சித்தத்தின்படி அல்ல, தேவன் அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே, தேவனுடைய சித்தத்தின்படியே செய்யவே நான் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன் தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாத்தீங்களா. ஆமென். அல்லேலூயா. அவர் தம்முடைய சுயத்தை உடைத்து தம்முடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினால் நாமளும் நம் சுயத்தை உடைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளார்கள். அதான் சொல்ல, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலிருந்து மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் சொன்னதும் இல்லாமல் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது என்று சொல்ல, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் பிதா என்னில் மகிமைப்படுவார் என்றும் ஆணித்தரமாக சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகதான் அதே ஆண்டவர் 6:51 எடுத்து வாசிப்போம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் மாம்சமே என்றார். ஆகையால் தான் அந்த சொல்றார் பாருங்க, அதே 6:39 சொல்றார் பாருங்க. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க எந்த அளவுக்கு அவர் மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறார். அவர் எனக்கு தந்தவர்களை ஒன்றையும் நான் எழுந்து போகாமல் கடைசி நாள் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பினுடைய பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. பிதாவின் அன்பை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அங்கதானே அவர் சொன்னார், நானே வானத்திலிறங்கி ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசிகள் என்றென்றைக்கு பிழைப்பார்கள். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக. அல்லேலூயா. நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார். அல்லேலூயா. ஆகதான் அவர் திருவிருந்த ஆராதனையிலே கூட ஆண்டவர் தேவன் சொன்ன வார்த்தையை நாம் நிறைவேற்ற அவர் வல்லவர். 10 மத்தேயு 26 அவ்வளவு ஆண்டவர் ராபோஜனம் அன்று நடக்கிறது. போஜனம் பண்ணுகையில் அவர்கள் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. அல்லேலூயா. பாத்தீங்களா, அவர் தன்னைத்தானே அர்ப்பணிக்கிறார். அல்லேலூயா. பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் தன்னைத்தானே ஜீவ பலியாக கொடுக்கிறார். அல்லேலூயா. நாம் சிந்தப்பட வேண்டிய, நாம் அடிக்கப்பட வேண்டிய, நாம் நொறுக்கப்பட வேண்டிய, நாம் மறிக்கப்பட்ட இடத்தில் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டார். அல்லேலூயா. அவருடைய ஜீவனை நமக்காகவே தந்தார். அல்லேலூயா. ஆகதான் அவர் சொல்லுகிறார், இதிலே பான பண்ணுகிறவர்கள் இது பாவ மன்னிப்பு உண்டாகுடைய அனைவர்களுக்காக சிந்தப்படுகிற உடன்படிக்கை என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. மத்தேயு அதை 26, 27, 28 வாசிப்போம். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற என் புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. ஆமென். இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. பாத்தீங்களா, தேவனுடைய அன்பை பாருங்க. இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக இருக்க என்னுடைய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று தேவன் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, தன்னுடைய பாவங்களுக்காக பாவமாற கழுவும்படியாக அவரை பரிசுத்தம் பண்ணி கொண்டார். இப்படி ஆண்டவரை தன்னுடைய ரத்தத்தை வெளியேறப்பட்ட சிந்தினார், நம்மளுக்கு மீட்க பொருளானார். அல்லேலூயா. ஆகதான் அவர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் நானே ஜீவனமாய் இருக்கிறவன், மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. பாருங்க, யோவான் 11:25 எடுத்து வாசிப்போம்.
இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பாத்தீங்களா? ஹல்லேலூயா. ஆகையால்தான் தேவன் பேர்ல விசுவாசம் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க மனதுள்ளவர்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்ய மனதுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நானே உயிர்த்தெழும் ஜீவனமாக்கி என்னை விசுவாசிக்க மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் மறியாமல் இருப்பான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, ஆமாம். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவரே என் மாம்சத்தின் ரத்தத்தை பானவர் நித்திய ஜீவனை உண்டு பண்ணினவர். ஹல்லேலூயா. ஆகல்தான் அவர் சொல்லுகிறார், நான் உயிரோடு இருந்து ஆமாண்ட நீங்கள் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கு மறியாமல் இருப்பான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யோவான் 11:25-26. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கின்றவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அல்லேலூயா. பாத்தீங்களா? தேவன் ஒவ்வொருக்காகவும் இந்த வார்த்தையை கேட்கிற தேவனா இருக்கிறார். இந்த சத்தத்தை நாம் கேட்கிறவளாய் இருக்கும்படியாய் தேவன் மீண்டும் நமக்கு புதுப்பித்திருக்கிறார். இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இது ஒரு ஆமாண்டவர் கிருபையின் காலம், இரக்கத்தின் காலம், அவருடைய மனதுருக்கத்தின் காலம். ஓ, தேவனுடைய தயவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் பண்ணுங்க. யோவான் 12:24 எடுத்து வாசிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? ஆமென். ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஆனால் உண்மையாகவே தேவன் நம்மில் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். அதனால் மிகுந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு ஏற்பட்டது. ஹல்லேலூயா. அநேகர்களுக்கு அநேக கொடிய ஆமாண்டரை பாவங்களிலிருந்தும் கொடிய சாபங்களிலிருந்தும் கொடிய அக்கிரமங்களிலிருந்தும் மிருதுகளிலிருந்தும் ஆண்டவரே தேவன் நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. மெய்யாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும், செத்ததாகில் மிகுந்த பலன் கொடுக்கும். அது எப்படி ஆண்டவரே அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது என்பதை அது விலையை செய்து அந்த எத்தனை கோதுமை, ஒரு கோதுமை மணியானது எத்தனை கோதுமை மணிகளை உண்டு பண்ணுறது. அதே போல தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் நமக்காக ஜீவனை கொடுத்து நம் ஜீவனை மீட்க பொருளானார் என்று நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. யோவான் அதே 16:32 எடுத்து வாசிப்போம். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? ஏன்னா அந்த நாளிலே தேவனுடைய காலங்கள், ஏரோதின் காலங்கள், அந்த நாட்களிலே ஆமாண்டவரே தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவன் அவருடைய நேரம் வந்து விட்டது என்பதை அறிந்து ராபோசனத்தை கொடுத்து ஹல்லேலூயா அந்த இடத்துல சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் ஆமாண்டவரை சிதறுண்டு அவனவன் தன் இடத்திற்கு என்னை தனியே விட்டுவிடும்